Voice of Tamil 24. செம்ம என்டர்டைன்மெண்டா போய் படம் பார்க்கலாம்ல. 12 வருஷம் கழிச்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபீல் ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இப்போ வந்த படம் அந்த 12 வருஷம் அந்த தாட்டே இல்ல. உள்ள போனோமா நம்ம போகும்போது ஓகே 12 வருஷம் ஆச்சு அந்த படம். அந்த படத்துல அந்த ஃபீலே இல்ல. சோனு சோடு எல்லாருமே அப்படியே கொண்டு போயிட்டாங்க. இது ஏதோ இப்போ வந்த படம் தான். அந்த போனுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே பெருசா இல்லாததுனால நமக்கு அந்த இதுவும் தெரியல. எதுவுமே தெரியல. இப்போ வந்த படம் அவ்வளவுதான். எல்லாரும் மனோபாலா சார் போர்ஷன் ஒன்று இருக்கு. செம்ம சீன் ஸ்டார்டிங் டு எண்டிங் ஒரு 10 to 15 மினிட்ஸ் சீன். அது சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க தியேட்டர் ஃபுல்லா எல்லாரும். அவ்வளவு எல்லாரும் ரசிச்சு பார்த்த சீன் தான். ஓ எல்சி டான்ஸ்லாம் ஆடுனாங்களாமே. எல்லாருமே ஆடிட்டோம். எல்லாரும் பாதி தியேட்டர் முன்னாடி வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே கையில கிடைக்கிறதெல்லாம் கிழிச்சு போட்டு எல்லாம் லிட்டரலா ஒரு செலிப்ரேஷன், பொங்கல் செலிப்ரேஷன் நீங்க பண்றாங்க. கிடைக்காத ஒரு ரெகக்னிஷன் இதுல கிடைக்கணும். நாங்க எல்லாமே நல்லா இருக்கு. பயங்கரமா இருக்கு. அந்த படத்துல முக்கியமான ஒரு சீன் இந்த சீன் படம் நல்லா இருக்கு. நிறைய சீன்ஸ் இருக்கு. சீரியஸா எல்லா சீன்ஸுமே லைக் நீங்க வந்து இது வந்து ஒரு ஆர்ட் பிலிமாலாம் பார்க்காதீங்க. லைக் கதை தான் மெயின். இந்த சீன் இருந்தாலும் இந்த மூவி நகரத்துல காமெடி அவ்வளவு பெருசாலாம் இல்ல. ஃபேமிலியோட போனா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்கு. இந்த பொங்கல் யார் வின்னர்? இன்னும் மத்த படமே பார்க்கல. பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு பாம்பு கடை சொல்ல வச்சுக்க. நம்ம தலைவர் நம்மளே கொடுக்கலன்னா எப்படி? அவரே ப்ரோ சாங்ல எல்லாம் எல்சி ஆனாங்கன்னு சொன்னாங்க. அதை பத்தி சொல்லுங்க ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சாங் வைபா எல்லாரும் வந்து ஃப்ரெண்ட் போயிட்டு டிக்கெட்டு டிஷ்யூ பேப்பர்ல தான் கிழிச்சு போட்டு ஜாலியா வைப் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி படம் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணலாம். 2 hours சூப்பரா இருந்துச்சு படம். ஓகே விசாவோட ஆக்டிங் எப்படி இருக்கு? தலைவன் சொல்லணுமா? இந்த மாதிரி தலைவனா தலைவன் தான். திருப்பி இப்போ ஒரு 4-5 படம் நடிச்சாருன்னா கொஞ்சம் வைபா இருக்கும். இதே மாதிரி படம் நடிச்சாருன்னா உங்க ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா சூப்பரா இருக்கும். திருப்பி தலைவன் கம்பேக் தருவாரு நம்புறேன். வேற மாதிரி இருக்கும். ஓகே தேங்க்யூ. மனோபாலா காமெடி பேசாமலே ஒரு இடத்துல காமெடி பண்ணிருப்பாரு. ஒரு 15 மினிட்ஸ் போச்சுன்னு பயங்கர ஜாலியா இருந்துச்சுன்னா. அப்புறம் மனோபாலா விட நிறைய பேர் காமெடி பண்ணிருக்காங்க. போர்லாம் அடிக்காது. நான் சுந்தர்ஜி படத்துல எப்படா போர் அடிச்சிருக்கேன். பெருசா போர்லாம் அடிக்காது. நம்ம எதனா லாஜிக்லாம் மறந்துடணும். என்ன இந்த சீன் எப்படி வருது, இது கட்டு எப்படி, அதை யோசிக்க கூடாது. வந்தோமா 2 மணி நேரம் அவங்க ஒரு உலகம். அந்த உலகத்துல அப்படிதான் இருக்கு. படம் பார்த்தோம்னா அது ரொம்ப ஜாலியா இருக்கும். இது பொங்கல் என்டர்டைனர் தான். நல்லா இருக்கும். அப்புறம் இந்த வடங்கானு கேம் சேஞ்சர் இருக்கு. இது எவ்வளோ பரவாயில்ல. வடங்கான் கூட நல்ல படம் தான். அது தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அது வந்து ஃபேமிலி என்டர்டைனர் தெரியல. கேம் சேஞ்சர் அது சொல்ல வேண்டாம். இந்த படம் ஃபேமிலி என்டர்டைனர் நல்ல ஜாலியாக இருக்கும். நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. இது நம்ம கிரிஞ்சுன்னு சொல்லிட்டு ஒதுக்க முடியும். நல்ல படம்னு சொல்லி கொண்டாடவும் முடியும். நம்ம இது எடுத்துக்கிறது தான் இருக்கு. 8 தரோம். ஓ சாங்ல எல்சி இல்ல ஆடுனாங்களாமே. பயங்கரமா ஆடினாங்கண்ணா. நானே டான்ஸ் ஆடிட்டு தான் இருந்தேன். நானு அவர்லாம் எனக்கு யாருனே தெரியாது. இங்க வந்த ஃப்ரெண்ட் தான் எனக்கு. ஓகே சந்தானம் எந்த அளவுக்கு எனக்கு காமெடி பண்ணிருக்காரு? சந்தானம் காமெடி அதெல்லாம் இப்போ பீக் டைம்ல ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பீக்ல இருந்த டைம்ல இந்த படம் வந்திருந்தா எப்படியோ ஹீரோ ராம் இருந்திருக்கலாம். ஓகே பாத்துட்டீங்களா? 2 வார்த்தை பேசுங்க. படம் உண்மையா சொல்லணும் அப்படின்னா சூப்பரா இருந்துச்சு. செம்ம என்ஜாய்மெண்ட். இவ்வளோ சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட் படத்தை இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமே நினைக்கிறோம். ஆக்சுவலி விஷால் சார் உண்மையில செம்ம ஆக்ஷனு. அவரோட 6 பேக்ஸ் எல்லாம் பார்த்து பசங்களே போய் மயங்கி கீழே விழுந்துட்டாங்க தேட்டர்ல. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. அந்த ஃபைட் சீனா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், அதுவும் அஞ்சலி அந்த பழைய ஹீரோனி அந்த பழைய ஒரு ஸ்டைல்ல பார்க்கும்போது ஒரு ஃபீல் கிடைக்கல. அந்த ஃபீல் சூப்பரா கிடைச்சது. டோட்டலா படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பொங்கலுக்கு அண்ட் விஷால் அண்ட் சந்தானமோட பொங்கலா தான் மாறும் நான் கன்ஃபார்மா நினைக்கிறேன். ஃபுல் என்ஜாய்மெண்ட், ஃபேமிலியோட என்டர்டைன்மெண்டா செம்ம ஜாலியா ஃபன்னா சிரிச்சு பார்க்கலாம். லாஜிக் கதை அது எதுவுமே தேவையில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாவே போகும். சூப்பரா இருந்தது படம். கம்பேக் மூவியா அப்போ நடிச்சிருந்தாங்க சூப்பரா இருந்திருக்கும். மற்றபடி அவர் ஹீரோ ஆனது தான் ப்ரோ தப்பு. காமெடியா இருந்த வரைக்கும் சூப்பரா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா அந்த கண்டென்ட்லாம் இல்லை ப்ரோ. நல்லா காமெடி ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ப்ரோ. இந்த சுந்தர் சீட் வச்சு மாதிரி லாஸ்ட்ல ஒரு ஐட்டம் சாங் வச்சு முடிச்சிட்டாரு. 2 டோரி நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்டர்ஸ்ல யாரெல்லாம் இருக்காங்க? யாரெல்லாம் பாப்போம் என்ன ஃபீல் ஆச்சு? சந்தானம் நல்லா காமெடி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா காமெடி இருக்கு. மனோபாலா சார் காமெடி அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸா நிறைய பேர் சடகோபன் ரமேஷ் நடிச்ச ஃப்ரெண்டா இருக்கு காமெடியேட்டர். சிலவே நல்லா இருக்கு. கமர்ஷியலா இருக்கு படம். பார்க்கலாம். அங்கங்க ஃபிளாஸ்னோட கமர்ஷியலா இருக்கு. அது ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சில சீன்ஸ்ல கொஞ்சம் ஃபிளாஸ் இருக்கு. காமெடி வரனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபேமிலி நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்போம். படத்துல காமெடி எந்த அளவுக்கு ஒர்க்கா இருக்கு? சந்தானத்தோட காமெடி சந்தானமோட ஒன்லே காமெடி நல்லா ஒர்க்கா இருக்கு. அதான் நல்லா காமெடியா இருக்கு.
பழைய படம் பார்க்குற ஃபீல் ஏதாவது இருக்குதா? இல்ல அந்த கலர் கிரேடிங் அதெல்லாம் ஓகே தான், ரெடி பண்ணிருக்காங்க, நல்லா தான் இருக்கு. ஓகே, இது என்ன மைனஸ் என்ன சொல்லுவீங்க? மைனஸ்ல அங்க ஃபிளாஸ் இருக்கு ப்ரோ, அது கமர்ஷியல் சினிமால ஓகே தான், பிரச்சனை இல்லை. ஓகே தேங்க்யூ. ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லா இருக்கு. பழைய சந்தனம் பார்க்கலாம், சந்தனத்துக்காக படம் பார்க்கலாம். ஓகே, கிளைமேக்ஸ் எப்படி இருக்கு? ஜாலியா முடிக்கிறாங்களா? ஜாலியா தான் இருக்கு. ஓகே, இதுல சந்தானத்தோட காமெடியை விட விஷால் எப்படி ஆக்ட் பண்ணிக்கிறாரு? வழக்கம் போல தான் படம். ஆனா சந்தானத்தோட பழைய அல்டிமேட் சந்தானத்தை பார்க்கலாம். ரொம்ப வருஷம் மிஸ் பண்ண சந்தானத்தை இதுல பார்க்கலாம். சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. தேங்க்யூ. சொல்லுங்கய்யா. இல்லைங்க, கொஞ்ச நாளா வந்து ஒரே வெட்டு குத்து ஆமா அது மாதிரி தான் படம் பார்த்துருந்தோம். அதனால ஒரு காமெடி கூட வரலையே. காமெடி யாரும் எழுத ஆள் இல்லையா? என்ன இது, இவனுக்கு ஏதோ கற்பனை பண்ணி டக்கு டக்குன்னு எடுத்துட்டு ஒரு 5000 தேட்டரில் 2000 தேட்டரில் போட்டுட்டு பணத்தை எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்களே அப்படின்னு சிந்தனையிலே இருந்தேன். வந்தா அல்வா கிடைச்ச மாதிரி இருக்குங்க. அதாவது காமெடியே இல்லைன்னு சொல்லி ஏங்கின மக்களுக்கு இப்படி ஒரு படமா அப்படின்ற அளவுக்கு படம் நல்லா இருக்கு. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் படம் நல்லா இருக்கு. அத்தனை பேர் பார்க்கலாம். ஒரு வீட்டில் பிரச்சனை, ஃபேமிலியோட இந்த படம் பார்த்தா அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். அதாவது மெடிசன் மாதிரி, லைஃப்ல பிரச்சனை இருக்கவங்க இந்த படம் பார்த்தா மெடிசன் மாதிரி, வாழ்க்கை தூசுடா அப்படின்ட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு படம். பாருங்க, மக்கள் அத்தனை பேர் வாங்க பாருங்க. இந்த மாதிரி படத்துக்கு ஹோப் கொடுங்க, நல்லா இருக்கு. இனிமே படம் எடுக்கிறவங்க இது மாதிரி படம் எடுங்க தயவு செஞ்சு. சும்மா டிஷன் வெட்டு குதி அங்கே குதி இங்கே குதிச்சு, இதுல ஸ்டோரி இருக்கு, கதை இருக்கு, காமெடி இருக்கு, என்டர்டைன்மெண்ட் இருக்கு, பாட்டு சூப்பரா இருக்கு. கடைசி பாட்டு வந்து தியேட்டர் விட்டு வெளியே வரவே மனசு வரல, அந்த அளவுக்கு பாட்டு நல்லா இருக்கு. தயவு செய்து கதை எழுதுறவங்க இது மாதிரி பண்ணுங்க, நல்லா இருக்கு. சுந்தர்சிக்கு வாழ்த்துக்கள். மியூசிக் சூப்பரா இருக்கு, செம்ம மியூசிக். சாங்லாம் எங்கேயோ இருக்கு. எல்லா ஆக்டரும் வந்து ஒருத்தர் விட்டு கொடுக்காம நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பா 2000 கோடி அச்சீவ் பண்ண என்னுடைய கருத்து. ஆசையில கருத்து மக்கள் பார்க்கணும். கருத்து இந்த படம் மக்கள் பார்க்கல, மக்கள் சரியில்லைன்னு அர்த்தம். பிரச்சனை ஏன் இருக்காங்க, பிரச்சனை ரிலீவ் ஆகலன்னு அர்த்தம். பிரச்சனை ரிலீவ் ஆகணும்னா இந்த படம் பாருங்க. வெரி குட், நன்றி. இது ஃபன்னா பார்க்கலாம் ப்ரோ. ஃபன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும். மற்றபடி லாஜிக் வைஸ் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒன்றுமே இல்லை ஆக்சுவலி லாஜிக்கா. பட் ஓகே ஓகே. சந்தானம் காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? சந்தானம் காமெடி தான் ப்ரோ. அவர் இல்லைன்னா இந்த படத்துக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன் ஆக்சுவலி. சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஆனா அது ஒரு டிஸ்அட்வான்டேஜா நான் பார்க்கறது வந்து அந்த லாஜிக் தான். மற்றபடி காமெடி வைஸ் நல்லா இருக்கு. ஓகே, இது மணிவண்ணன் மனோபாலா நடிச்சிருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு வராங்க, கதாபாத்திரமா வராங்க? மனோபாலா கொஞ்சம் தான், ரொம்ப சூப்பரா, ரொம்ப நிறையலாம் அவங்க வரல. ஆனா அந்த அளவுக்கு ஓகேவா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஓகே, சாங் சீக்வன்ஸ்ல எழுந்து ஆடினாங்களாமே? இல்ல இல்ல அவ்வளவுதான், எல்லாம் கத்துனோம். ஆனா ஆடலாம் செய்யல அங்க. ஓகே, ஆனா அந்த டியர் லவர் சாங்க்கு மட்டும் எல்லாரும் ரொம்ப கத்துனோம். மத்த எந்த சாங்கும் சூப்பரா இல்ல. ஓகே ஓகே. விஷால் 6 பேக்லாம் வச்சுட்டு வந்திருக்காரு. தேவையில்லை ப்ரோ, 6 பேக் செக்மெண்ட்லாம் அவசியம் இல்லை. ஆனா வந்து ஓகே அப்படி சொல்லலாம். ஓகே, 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 6 or 7 அந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழ் 24. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.